வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல சரவணன் கல்யாண பத்திரிக்கை வச்சுக்கிட்டு கதிருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க மாமா வந்து கேட்குறாரு, ஏன்டா மாப்பிள்ள போயிட்டு தூங்க வேண்டியதான் சொன்னோன்னே, கதிர் வரட்டும் நான் அவங்ககிட்ட இந்த பத்திரிக்கை காட்டிட்டு போயிட்டு தூங்குன்னு சொன்னால் அவர் உள்ளே வராரு. உள்ளே அவங்க அக்காவும் ராஜ்யம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் வெளியில் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்தவொடனே சாப்பாடு போட்டுட்டு தான் நீங்கள் போய் தூங்குவீங்களான்னும் போது, ஆமாம் அவங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதிர் வராரு. கதிர்கிட்ட பத்திரிக்கை கொடுக்குறாரு. என்ன பத்திரிக்கைகள் அவனை அடிச்சுட்டு வந்துட்டீங்களா, எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னும் போது, நான் பண்ணலடா, அப்பா பண்ணிட்டு வந்துட்டாருன்ட்டு, இதையும் அவரே பண்ணிட்டாரு, நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டாருன்ட்டு. சரிண்ணே ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதானு கேட்டு இவங்க உள்ளே வராங்க. வந்தோடனே சரிடா தம்பி, நீ போயிட்டு கை கால் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்கு, மேலெல்லாம் வராதுன்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காராரு. அவங்க அம்மா சாப்பாடு போடுறாங்க, அவர் சாப்பிட்றாரு. இவர் உள்ளே வந்து உக்காந்து காலில் அடிபட்டுட்டு இருக்குது, ஆயின்மெண்ட் தடவிட்டு இருக்காரு. இதை ராஜி வந்து பார்த்துடுறாங்க. என்ன இப்படி இருக்குது, நீங்கள் ஏன் என்னாச்சுன்ட்டு கேட்குறாங்க. அப்போ இவர் கீழே வந்துட்டேன் வண்டியிலேருந்து சொல்லும்போது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமன்ட்டு, நான் இதை விட பெரிய பெரிய காயத்தெல்லாம் பார்த்துக்கிருக்கேன், சரி நீங்கள் மேலே பார்த்துக்குங்கன்னு சொன்னாக்கா, இவர் பரவாயில்ல, அதுக்காக நான் இப்போ காயப்பட்டிருக்கிறதுக்காக மேலே படுக்கணுமா, தேவையில்லை இதுன்னு ஹாஸ்பிட்டலான்ட்டு அவர் கீழே படுக்க போய்ட்றாரு. இதே நேரத்தில் மீனா செந்தில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாமா லீவ் போடுனாக்கா நான் எப்படி லீவ் போடுறதுக்கு முன்னால் போட்டதில் பிரச்சனை வந்துச்சு, இப்போ லீவ் போட்டால் அவ்வளோதான்ட்டு, நீ கவலைப்படாத, உனக்கு லீவ் போடுற அளவுக்கு நான் விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்ட்டு எப்படி முடியும்னு கேட்கும்போது, அதெல்லாம் நடக்கும்போது நீவே தெரிஞ்சுக்குவேன்ட்டு அவர் சொல்கிறாரு. பொழுது விடிஞ்சு யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோமதியும் பாண்டியனும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, ரொம்ப வெயிலாக இருக்குதுன்ட்டு. அந்த நேரத்தில் எல்லாருமே கூப்பிட்றாங்க, வந்து நிற்கிறாங்க எல்லாரும். சரி பத்திரிக்கை எடுத்துன்னு போய்ட்டு சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்துட்டு வரணும், யார்கிட்ட கொடுத்துட்டு அனுப்பலான்ட்டு பாண்டியன் எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டே வந்துட்டு, அப்போ கதிரும் செந்திலும் சொல்கிறாங்க, அண்ணங்கிட்டே கொடுத்து அனுப்பலான்ட்டு. அது எப்படிடா மாப்பிள்ளைகிட்ட பத்திரிக்கை கொடுத்து அனுப்ப முடியும்னு சொல்லும்போது, பரவாயில்ல கொடுத்து அனுப்புன்ட்டு, சரி நீ அது கூட போயிட்டு வாடா, நாங்கள் கோயில் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே மீனா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு. அதை கேட்டதும் மீனா ஷாக்காக வராங்க. அங்கெல்லாம் வேணாமாம்மா கொடுக்குறதுன்ட்டு, அது எப்படிம்மா சம்மந்தி ஆகிட்டு போகிற, அதெல்லாம் முறை கொடுத்து தான் ஆகணுன்றாங்க, அங்கே போனால் அவமானப்படுத்துவாங்க வானான்னு சொல்லும்போது, அப்போ நீ போயிட்டு வரணுன்னே, சரி நாங்களே போயிட்டு வரோம், நீங்கள் போனால் அவமானப்படுத்துவாங்க, நாங்களே போகிறோன்ட்டு மீனாவும் செந்திலும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போகிறது வேணாங்க, அவங்க நம்மளை திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, எனக்கு என்னவோ அங்கே போகிறது பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லும்போது, அப்பா நம்ம போனோமா இல்லைன்ட்டு அதை வேறு அவர் கண்டுபிடிச்சிடுவார், நம்மளை திட்டுவார், அதை விட நம்ம போய்ட்டு அங்கேயே திட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இவங்க மீனா பயந்துக்கிட்டே கிளம்பிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.